திருத்தணி ரயில்வே நிலையத்துக்கு அருகில ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிற மிக மூர்க்கமான கொலைவெறி தாக்குதலை நான் நன்மையாக கண்டிக்கிறேன். இதில் 4 சிறுவர்கள் 17 வயதை கொண்டவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த குற்றத்தை நிகழ்த்தும் போது குடிபோதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த தாக்குதலை ரெக்கார்ட் செய்து அவர்கள் உடனடியாக சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு போதை ஊட்டியது வெறும் மது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா என்பதும் இன்னொரு வகையான போதையாக மாறியிருக்கிறது என்ற ஆபத்தை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சிறுவர்கள் குற்றங்களில் ஈடுபடுவது என்பது தமிழ்நாட்டிலே அதிகரித்து கொண்டே போகிறது. இப்பொழுது அண்மையில் 2023ஆம் ஆண்டுக்கான குற்றங்கள் தொடர்பான அறிக்கையை இந்திய அரசாங்கத்தினுடைய தேசிய குற்றாவண மையம் வெளியிட்டிருக்கிறது. அதிலே தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரங்களை பார்க்கும்போது 2021ஆம் ஆண்டில் இது போன்ற சிறுவர்களால் செய்யப்பட்ட குற்றங்களுடைய எண்ணிக்கை 2212ஆக இருந்திருக்கிறது. அதுவே 2022ஆம் ஆண்டில் 2607ஆக உயர்ந்திருக்கிறது. அது 2023 பார்த்தால் அது 2999ஆக இன்னும் அதிகரித்திருக்கிறது. தேசிய அளவில் பார்க்கும்போது சிறுவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவது 6.6 விழுக்காடாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அது 14.5 விழுக்காடாக இருக்கிறது. அதாவது 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் அவர்கள் ஈடுபடுகிற குற்றங்கள்லாம் மிக பயங்கரமான குற்றங்களாக இருக்கின்றன. 101 கொலைகளை அவர்கள் 2023ஆம் ஆண்டில் சிறுவர்கள் 101 கொலைகளை செய்திருக்கிறார்கள். 110 கொலைகளை செய்திருக்கிறார்கள். 101 கொலை முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 626 கடும் காயங்களை ஏற்படுத்துகிற குற்ற நிகழ்வுகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருட்டு 548, அதுபோல வீட்டை உடைத்து கொள்ளையடிப்பது 210 நிகழ்வு, அதுபோல கொள்ளை சம்பவங்கள் 185 என்று இவர்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் எல்லாம் மிக கொடூரமான குற்றங்களாக இருக்கின்றன. இவற்றை வைத்து பார்க்கும்போது இந்த சிறுவர்கள் தனி ஏதோ ஆக்சிடென்டலாக இவர்கள் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை. இதை ஒரு திட்டமிட்ட முறையிலே சிறுவர்களை ஈடுபடுத்துகிற கும்பல்கள் தமிழ்நாட்டிலே நடமாடுகின்றனவா, அவர்கள் செயல்படுகின்றார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சிறுவர்களை இது போன்ற கொடும் குற்றங்களில் ஈடுபடுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற வகையில சிறுவர்கள் மூலமாக இந்த குற்றங்களை நிகழ்த்துவதற்கிற திட்டமிட்டு செயல்படுகிற இந்த போன்ற குற்ற கும்பல்கள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இவர்களெல்லாம் வயது குறைந்தவர்கள், மைனர்கள் என்பதனால் இவர்களிடத்திலே பரிவாக நடந்து கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் அடிப்படையில் பார்த்தால் இது போன்ற சிறுவர்களுடைய எண்ணிக்கை 2 கோடிக்கு அதிகமாக இருக்கிறது. ஏறத்தாழ நம்முடைய மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஒரு கணிசமான 25% இந்த எண்ணிக்கை கொண்டவர்களாக இந்த சிறார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இது போன்ற குற்றங்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது கடுமையாக பாதிக்கப்படும். யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படும். இவர்கள் ஏற்கனவே ரயில்களிலே இப்படியான குற்றங்களை நிகழ்த்தி அதை வீடியோவாக பகிர்ந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் இப்படி சொல்லப்படுகிறது. இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இதையெல்லாம் காவல்துறை பார்க்காமல் விட்டார்கள் என்ற ஆச்சரியம்தான் நமக்கு ஏற்படுகிறது. எனவே இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக நமது மாநிலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது இது போன்ற எந்த தாக்குதலும் இனிமேல் நடக்க அனுமதிக்க கூடாது. இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தாக்குகிற போக்கு என்பது இந்துத்துவ ஆட்சிகள் நடக்கின்ற மாநிலங்களில் தான் இருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் தான் இந்த போக்கு இருக்கிறது. அவர் சனாதன அமைப்புகள் தான் இது போன்ற குற்றச்சம்பவங்களை ஊக்குவிக்கின்றன.
இந்த அது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடாது. இங்கேயும் இத்தகைய நிலை தலைதூக்கி இருப்பதற்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சனாதன வலதுசாரி அரசியலுடைய செல்வாக்கு தான் காரணம். எனவே இதை அரசியல் தளத்திலும் சட்டம் ஒழுங்கு என்கிற விதத்திலும் இதை கடுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.